நிபந்தனை விதிக்காம ஈஸியா அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவர் அதிமுக தரப்பு குற்றச்சாட்டு. இல்லை, விதிமுறை கேட்டிருப்பாங்க, வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறை உரிய வழியில் எந்த வழியில் வந்து பேருந்து வாகனங்கள் வருது, எங்கே எந்த இடத்துல நடக்குதுங்கிறது கேட்காம எல்லாம் நிச்சயமாக இல்லை. நாளைக்கு அதில் ஏதாவது அசம்பாவிதம் ஆகிட்டு அப்புறம் அவங்க காவல்துறை தான் பதில் சொல்லணும். அதுக்கு அரசுக்கு அதில் வந்து பிரச்சனை வரும். ஏன்னா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. உரிய பாதை உரிய இடம். அதாவது இது வரைக்கும் அவங்கெல்லாம் நடத்துனது வந்து சாலைகள், பெரும்பாலும் நடந்த இடங்களுக்கு வர சாலைகள், ரோடுகளில் நடந்தது. அது இடம் நெருக்கடியான இடங்கள் இருந்திருக்குது. இப்போ இந்த சம்பவம், கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ கோர்ட்டுக்கும் இந்த சம்பவங்கள்லாம் போனதுனால அதுக்கான விசாலமான இடங்கள் பார்த்து யார் அனுமதி கேட்குறாங்களோ எந்த பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வந்து போகிறவங்கள நிம்மதியாக போகிற மாதிரி இடங்கள் ஆய்வு செய்து கொடுத்துட்டு இருக்காங்க தகவல். அதே மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது அவர் இன்னொன்று பேட்டியில் படித்தேன், யாரும் கற்பனையில் வாழக்கூடாதுன்னாரு. அவர் தான் கற்பனையில் வாழறது இருக்கட்டு. இந்த தீர்வுக்கு நீங்கள் பத்திரிக்கையாளர் என்ன ஐடியா சொல்கிறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு மாநகராட்சி தயாராக இருக்குது. ஏன்னா இங்கே அல்லுன்னு ஒரு போராட்டம் இருக்குது, அங்கே கொட்டாதின்னு ஒரு போராட்டம், இடையில இதை எங்கே வைக்கணும். எனவே அது நீதிமன்றம் அந்த இடத்துல கொட்டி ஆகணும்னு சொல்லி உத்தரவு, அதுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய தீர்ப்பு நேரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு வழி இல்லை, கொண்டு போயிருக்காங்க. அதை முடிந்தளவு சுத்தம் பண்ணி அந்த சுகாதாரக்கேடு ஏற்படாத வகையில் கொட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொன்னாங்க. விசாரிச்சிருக்கோம். இன்னும் மேலும் அங்கிருந்தபடிய நம்முடைய நகராட்சி துறையினுடைய இயக்குநர்கள் நேற்று ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய இன்னும் அதுக்கு மேல் இருக்கக்கூடிய செயலகத்திலும் தலைமைச் செயலாளத்தில் அமைச்சரிடத்திலும் அதை பற்றி ஆலோசனை செய்வார். உரிய முடிவு மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் எடுப்பார்.